ஹே ஹாய், ஹோப் யூ ஹேவிங் அன் அமேசிங் டே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இதான் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நெத்திலி மீன் ஃப்ரை ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம நார்மலாக எப்படி மசாலா ரெடி பண்ணி பண்ணுறோமோ சேம் டைப் தான். இப்போ நான் வந்து நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தனியாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து நான் மிளகாத்தூள் போடலை, அதுக்கு பதிலாக இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியான ஸ்பூன். நான் ஏற்கனவே போட்ட ஸ்பூன் படி பார்க்கணுன்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ மிளகுத்தூள் வந்து நிறைய அதில் ஆட் பண்ணுறோம். அதுதான் வந்து நல்ல டாமினன்ட் ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் புளியணும். லெமன் புளிஞ்சதுக்கப்புறமா லெமன் பதிலாக நீங்கள் புளி தண்ணி ஒரு வினிகர் அதனால யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை மேரினேட் பண்ண போகிறேன். மேரினேட் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். நான் ஆயிலையும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேரினேஷனுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஏர் ஃப்ரையரை எடுத்து செட் பண்ணிடலாம். அது கூட நான் சிலிக்கான் போட்டு தான் நான் வந்து அது ஏர் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நெத்திலியெல்லாம் அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒன்று ஒட்டாமல் செப்ரேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஏர் ஃப்ளோவில் அது நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அது உள்ளே நான் ப்ளேஸ் பண்ணி அதை டைம் செட் பண்ண போகிறேன். இப்போ 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 200க்கு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஆயிலில் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறதுக்காக அதில் நம்ம 1 ஸ்பூன் கூட ஆயில் ஆட் பண்ணல. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் நான் 1 பை 1 இதில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நான் அதை உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இது குக் ஆகிட்டு இருக்க சேம் டைமில் அதுவும் முடிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒருக்கா நீங்கள் அதை ஃப்ளிப் பண்ணி போட்டு திரும்ப ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் நான் முடிச்சிட்டேன். திரும்ப ஃப்ளிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். சேம் 200 டிகிரி செல்சியஸ். அது எப்படி சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பாகி இருக்குது பாருங்கள். கில்ட் ஃப்ரீயாக ஒரு ஃபிஷ்ஷை என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஆயில் இல்லாமல் ஒரு ஹெல்தி வெர்ஷனாக இருக்கும். நான் மொத்தமாக 20 மினிட்ஸ் ஃபார் 200 டிகிரிஸ் வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரெயின் ஃப்ரீயாக இருக்கும். டிஃப்ரென்சேஷனுக்காக நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணது இதையும் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் அதில் எவ்வளோ ஆயில் இருக்குது, எவ்வளோ கிறிஸ்பாக நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் யூர் குக்கிங் டைம் பி a happy time. Thanks for watching. Bye.